வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12 திருமுறைகள். சரிங்களா? 12 திருமுறைகள் இது 1 to 12th ஸ்கூல் புக்கில் இல்லை, இது அட்வான்ஸ், அதாவது சிறப்பு தமிழில் 12ஆம் கிளாஸ் சிறப்பு தமிழில் இருக்குது. வாங்க அந்த 12 திருமுறைகள் பார்ப்போம். அது திருமுறையில், அது நூல், அதோட ஆசிரியர், இதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? முதல் 3 திருமுறை, அதாவது 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. அது நூலும் கேட்டால் தேவாரம், இயற்றிய ஆசிரியர் கேட்டால் திருஞான சம்பந்தர். சரிங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. முதல் 3, அதாவது ஆசிரியர்கள் தேவாரத்தை இயற்றிய ஆசிரியர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரன்ட்டு இருக்குது. மற்ற டீட்டெயில் பார்ப்போம். 4ஆம் திருமுறை. சரிங்களா? 4ஆம், 5ஆம், 6ஆம் திருமுறை. நூல் கேட்டால் தேவாரம், அது ஆசிரியர்னு கேட்டால் திருநாவுக்கரசர். சரிங்களா? திருநாவுக்கரசர் தான் 4, 5, 6ஆம் திருமுறையோட ஆசிரியர். அதேமாரி 7ஆம் திருமுறைன்னு கேட்டால் தேவாரம். தேவாரம் நூலும் கேட்டால் தேவாரம், ஆசிரியர் கேட்டால் சுந்தரர். இதுதான் முக்கியமானது. 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை கேட்டால் நூலும் கேட்டால் திருவாசகம் ப்ளஸ் திருக்கோவையார். திருவாசகம், திருக்கோவையார் இயற்றியது யாருன்னு கேட்டால் ஆசிரியர் கேட்டால் மாணிக்க வாசகர். சரிங்களா? அதேமாரி 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறைன்னு கேட்டால் திரு விசையப்பா ப்ளஸ் திருப்பல்லாண்டு. திரு விசையப்பா, திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறை. அதோட ஆசிரியர்னு கேட்டால் திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர் இதை இயற்றிருக்காங்க. திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர் 9ஆம் திருமுறை. சரிங்களா? 9ஆம் திருமுறை 9 பேரும் கூட ஷார்ட்கட்டு போடலாம். 10ஆம் திருமுறை கேட்டால் திருமந்திரம். திருமந்திரம் கேட்டால் திருமூலர். அதேமாரி 11ஆம் திருமுறை கேட்டால் 40 நூல்கள் தொகுப்பு தான். ஒரு நிமிஷம். 40 நூல்கள் தொகுப்பு தான் 11ஆம் திருமுறை. இதோட ஆசிரியர் கேட்டால் காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா, அவருக்கு கோயில் கூட எங்கள் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு கோயில் இருக்குது. உள்ளிட்ட 12 பேர். காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர் சேர்ந்தது தான் 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை கேட்டால் திருத்தொண்ட புராணம். அதுக்கு திருத்தொண்ட புராணுக்கு இன்னொரு பேர் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பெரிய புராணம். இது 9ஆம் கிளாஸ் ஸ்கூல் புக்கிலே இருக்கும். திருத்தொண்ட புராணுக்கு இன்னொரு பேர்னா பெரிய புராணம் இருக்கும். சேக்கிலார். சரிங்களா? அப்போ முதல் 3 திருமுறைன்னு கேட்டால் திருஞான சம்பந்தர், 4, 5, 6ன்னு கேட்டால் திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறைன்னு கேட்டால் சுந்தரர், 8ஆம் திருமுறை கேட்டால் திருவாசகம், திருக்கோவையார், மாணிக்க வாசகர், 9ஆம் திருமுறை கேட்டால் திரு விசையப்பா, திருப்பல்லாண்டு, ஆசிரியர் கேட்டால் திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர். 10ஆம் திருமுறை கேட்டால் திருமந்திரம், திருமூலர். 11ஆம் திருமுறை கேட்டால் 40 நூல்கள் தொகுப்பு காரைக்கால் அம்மையார். சரிங்களா? 12ஆம் திருமுறை கேட்டால் திருத்தொண்ட புராணம், பெரிய புராணம், சேக்கிலார். சரிங்களா? நன்றி நண்பர்களே, படிச்சுக்காங்க. அதே சேம் டைம் உங்களுக்கு டிஎன்பிசி, டிஆர்பி, போலீஸ் படிக்கிறவங்க, சம்மந்தமாக படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பள்ளி பாடப்புத்தகம் சம்மந்தமாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தகவலாக வரும். சரிங்களா? நன்றி.